அந்த அப்துல் முத்தலிபுடைய பிள்ளை அப்துல்லா அவர் இளம் வயசிலேயே மரணிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது நபி அவர்கள் தாயுடைய வயிற்றில் இருக்கும் பொழுதே, கருவிலே இருக்கும் பொழுதே, 6 மாதமாக இருக்கும் பொழுதே அவருடைய தந்தை இறந்து விடுகிறார்கள். அல்லாஹு அக்பர்! என்ன நேரமை பாருங்கள் சகோதரர்களே, பெரியோர்களே. அதற்கு பிறகு என்ன நடந்தது? அவர்களுக்கு ஒரே ஒரு பிள்ளை தான். யாருக்கு? அப்துல்லாவும் ஆமினாக்கும் ஒரே ஒரு பிள்ளை ரசூலுல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் ஆமீனா அவர்கள் ஒரு கனவை காணுகிறார்கள். என்னுடைய வயிற்றிலிருந்து ஒரு வெளிச்சம் வருகிறது. அந்த வெளிச்சத்தின் காரணமாக அந்த சிரியாவும் ஷாமும் ரூமும் கிஸ்ராவும் இந்த எல்லா இடங்களும் பிரகாசமாக இருக்கிறது. அதனுடைய விளக்கம் என்ன? அவருடைய வயிற்றிலிருந்து வரக்கூடிய ஒரு பிள்ளைதான் முஹம்மது நபி. அவர் இந்த உலகத்திற்கு, உலகம் முழுவதும் இந்த இஸ்லாத்தை வெளிச்சமாக பிரகாசமாக்குவார். அவர் பிறக்கக்கூடிய காலம் என்ன? அவர் 571வது அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்குகின்ற காலம் என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததுக்கு 500 வருடங்களுக்கு பிறகு 571வது ஏடி அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த 500 வருடத்துக்கு பிறகுதான் அவர்கள் முஹம்மது நபி பிறந்தார்கள். பார்க்க போனால் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் 22 அல்லது 20 ஏப்ரல் மாதம் 571வது ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததுக்கு பிறகு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். இந்த ஹிஜ்ரி கணக்கு அடிப்படையில் பார்க்கும் பொழுது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்தில் பிறக்கும் பொழுது ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்தின் அடிப்படையில் தான் அந்த காலங்கள் அந்த கேலண்டர் அடிப்படையில் இருக்கும். அப்ப அந்த நேரத்துல அதிகமாக பிரபலமாக மிகப்பெரிய ஒரு சம்பவமாக நடந்தது ஆமுல் ஃபீல், யானையுடைய காலம். அந்த சம்பவம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தபடியாக பார்ப்போம். அந்த யானை காலத்துடைய முதலாவது ஆண்டில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். ரபியுல் அவ்வல், இதே மாதத்தில் தான், எந்த மாதத்தில் நாங்கள் இருக்கின்றோமோ இதே மாதத்தில் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். 9வது ஹிஜ்ரி. பார்க்க போனால் நேற்றைய தினத்தில் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததாக ஆய்வாளர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். எந்த புத்தகத்தில்? முதலாக முழு புத்தகத்தை, முஹம்மது நபியுடைய முழு வரலாற்று புத்தகத்தை எழுதியவர் தான் சீரத் இப்னு ஹிஷாம். இப்னு ஹிஷாம் சொல்லக்கூடியவர் தான் முதல் புத்தகத்தை எழுதுகிறார், சீரத்துன் நபி இப்னு ஹிஷாம். அதுக்கு தொடர்ச்சியாக இப்னு இஸ்ஹாக் அவர்களும் இருக்கிறார்கள். அதே மாதிரிதான் அர் ரஹீகுல் மக்தூம் நமக்கு அதிகமாக தெரிந்த ஒரு புத்தகமாக இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி புத்தகத்தில் நீங்க